100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நடக்கப் போகும் மிக பெரும் 3 சம்பவம். எதை செய்யணும் செய்யக்கூடாது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக பெயர்ச்சி எப்படி அமையப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக ஸ்தானத்தில் ராகு பகவானும், சந்திரன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பகவான், புதன் பகவான், குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான், கேது பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. கிரக பெயர்ச்சி எப்படி அமைந்திருக்கின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்களுடைய கிரக பெயர்ச்சியில் மிக முக்கியமான நாள். ஏன்னா புதன் பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்ம ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். உங்களுடைய கிரக பெயர்ச்சியெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார அதிகப்படியான யோகமும் அதிர்ஷ்டமும் பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது உங்களுடைய விருச்சிகம் ராசி தான் அப்படின்றத உணரப்போகின்றீர்கள். இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்த நபர்கள் எல்லாம் ஓடி ஒளியப் போகின்றார்கள். தொழில் அமோகமாக நடக்கப் போகின்றது. வியாபாரம் சிறப்பாக செல்லப் போகின்றது. வேலை, அதாவது ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இத்தனை நாட்கள் உங்களுக்கு மிக பெரும் அளவிலான தொல்லையாக இருந்த நபர்கள், தொழில் ரீதியாக தொல்லை கொடுத்தவர்கள், வியாபார ரீதியாக தொல்லை கொடுத்தவர்கள், வேலை ரீதியாக தொல்லை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு அடியோடு விலகிடுவாங்க. கவலையே வேண்டாம், நல்லது நடக்கும். கொடிகட்டி பறப்பீங்க. பணம் கையில் தாராளமாக புரளக்கூடிய ஒரு நிலைதான் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குமே தவிர பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நிச்சயம் வரவே வராது. அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம்னா அது குடும்பத்தின் நிலை தான். ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே குடும்பத்தின் நிலை, குடும்பத்தின் முன்னேற்றம் இதுதான் முக்கியம். அதற்காக தான் உழைத்து கொண்டிருக்கீங்க. உங்கள் கையில் பணம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகத்தான் அந்த பணத்தை பயன்படுத்துவீங்க. அப்படி இருக்கும்போது குடும்பத்தின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்க போகின்றது. தாய் தந்தையால் நல்ல விஷயங்கள், பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்திலும் உதவி புரிய போகின்றார்கள். இது நாள் வரைக்கும் இவெல்லாம் எனக்கு அண்ணனாக இருந்து, தம்பியாக இருந்து, தங்கச்சியாக இருந்து, அக்காவாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுத்துக்கும் அம்புட்டு சல்லிக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவங்களால் மிக பெரும் காரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. மிக பெரும் சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது. ஆகையால் யாரையும் எடை குறைவாக போட்டு விடாதீர்கள். அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு ஒளியேற்றி வைப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி தான் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்க போகிறாங்க அப்படின்றத செயல்கள் மூலமாக புரிந்து கொள்ள போகிறீங்க. கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சந்தேக புத்திகள் எல்லாம் அடியோடு மாறப்போகின்றது. இனி பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையே நீங்கள் நிச்சயம் வாழ்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகப் போகின்றது. பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது.
கிரக நிலைகளினுடைய சாதகமான பலன் காரணமாக, கிரக பெயர்ச்சிகளினுடைய சாதகமான பலன் காரணமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான, அமோகமான, அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையப் போகின்றது. உங்களை தேடி மிக பெரும் வாய்ப்பு உங்கள் கதவை தட்டப் போகின்றது. கெட்டியாக பிடித்து கொண்டால் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் கூட இருக்கின்றது என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? அப்படி ஒரு யோகமும் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது விருச்சிக ராசிக்காரர்களே. உங்களை நீங்களாகவே வீழ்த்தி கொண்டால்தான் உண்டு. மற்றவங்க உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. உங்களுடைய பேச்சுகளும் செயல்களும் தான் உங்களுக்கு எதிரியே தவிர மற்றபடி வெளியில் இருந்து உங்களை யாராலும் எதிர்க்கவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. அப்படி ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்ட முடியுமா? வட்டி கட்டி மாளலையே, கடன் கட்டி நாங்கள் வாழ்க்கையையே இழக்கிறோமே என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இது அமோக காலகட்டம், இது அற்புத காலகட்டம், இது அட்டகாச காலகட்டம் என்பதையும் மறுத்திட முடியாது. முன்பின் தெரியாதவர் உதவி செய்ய போகிறாங்க. அரசாங்க ரீதியில் இருந்த அற்புத உதவிகள் உங்களை தேடி வரப்போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் தான் ராஜா அப்படின்ற வகைகளில் அனைத்து இடங்கள்லையும் வலம் வர போகிறீங்க. உங்களுடைய பேச்சு எல்லா இடங்கள்லையும் எடுபடும். உங்களுடைய பேச்சு வேத வாக்காக பார்க்கப்படும். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே சாமி, அது என்ன 3 பெரிய சம்பவம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத நபராலையும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் உறவினர்களாலையும், கடைசியாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய நண்பர்கள், ஆண் நண்பர் பெண் நண்பர் யாராக இருந்தாலும் சரி, இந்த 3 நபர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா இந்த 3 பேருமே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக உருவாகக்கூடும். அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக வச்சு கொள்ளாதீங்க. அளவுக்கு அதிகமான பேச்சையோ அளவுக்கு அதிகமான செயல்களையோ அவங்கக்கிட்ட காண்பிப்பதை அறவே தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பு அது இதுன்னு எதுவுமே வராது. சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்திலையும் பெருசாக பாதிப்புகள் வராது. மிக மிக முக்கியமாக இரவு நேர பயணங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் பயணமே செய்ய முடியாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தேவையற்ற பயணங்களால் தான் பிரச்சனையை தவிர தேவையான பயணங்களால் பிரச்சனை வராது அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு படி அதிகமாகவே யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால செல்வ செழிப்பான வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.